புதுக்கோட்டை மக்கள் மன்றத்தில் ரெப்கோ வங்கியின் சார்பில் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளை சார்பில் தாயகம் திரும்பிய மகளிருக்கு விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தாயகம் திரும்பிய 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் மற்றும் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் தலைவர் தங்கராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தாயகம் திரும்பியோருக்கான நலத்திட்ட உதவிகள், தையல் இயந்திரம், படிக்கும் இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, தாயகம் திரும்பிய மகளிருக்கு விலையில்லா தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம், நம்முடைய ரெப்கோ வங்கி தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளையில் சார்பில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறோம். புதுக்கோட்டையில் அதிக அளவில் நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகிறோம். 2026-27 ஆண்டில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு தற்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. எனவே அனைவரும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் இதில் கலந்து கொண்ட பலரும் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் குறித்து நிர்வாகிகளிடம் எடுத்து கூறினார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை ரெப்கோ வங்கி துணை பொது மேலாளர் வேல்முருகன் வரவேற்புரையாற்றியும், ரெப்கோ வங்கி பேரவை பிரதிநிதி சண்முகம் முன்னிலை வகித்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. மேலும் புதுக்கோட்டை மாவட்ட ரெப்கோ வங்கியின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இப்ப நமக்கு ஒரு உதவி பண்ணணும்னா எப்போ உதவி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உறவினர் நம்ம வீட்டில் உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வருதோ இல்லையோ தாயகம் திரும்பியதற்கான உதவித்தொகை உடனே வந்தடையுது. அதுக்கான மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். இன்னொரு இடம் கேட்டீங்கன்னா படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, இறப்பு உதவித்தொகை, பிரசவ உதவித்தொகை எல்லாம் கொடுக்குறீங்க. இந்த தாயகம் திரும்பியோருடைய உறுப்பினருடைய ஒரு மாணவி தேசிய அளவு, மாவட்டம், மண்டலம், மாநிலம், பல்கலைக்கழகங்கள் அனைத்து போட்டிகளில் வெற்றி பெற்று தடகளத்தில் வந்து புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தேசிய அளவு வரைக்கும் போயிருக்காங்க. அதனால அந்த மாணவிக்கு விளையாட்டுத்துறை சார்பாக ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பேர் வந்து செல்வராணி. என் குழந்தைங்க 2 பேரும் தாயகம் திரும்பிய மகளிர் கல்வி உதவித்தொகை 2 குழந்தைங்களும் 10th 12th காலேஜ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க சார். ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு தாயகம் திரும்பியவர்கள் அனைவருக்கும் நீங்கள் நல்ல உதவி எல்லாத்தையும் நீங்கள் வழங்கிட்டு இருக்கிற எல்லா உதவியுமே நான் வாட்ஸ்அப்பில் சார் மூலம் பார்த்து பெருமைப்பட்டு இருக்கேன். எங்கள் அனைவரும் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் வாணிஸ்ரீ, ஊர் மேட்டுப்பட்டி. அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, 80% உள்ள மாற்றுத்திறனாளி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். என்னோட வாழ்வாதாரத்துக்காக எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா சார்? ஏதாவது ஒரு பெட்டி கடை. பெட்டி கடை அது கடை வச்சா வியாபாரம் ஓடுமா? ஓடும் சார். நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு சார். சம்பாதிப்பீங்க? என்னால முடியும் சார். எவ்வளவு வேணும் உங்களுக்கு? கடை வைக்க எவ்வளவு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஒரு 50 இப்பயே ஓகே வந்து போங்க. அந்த புதுக்கோட்டையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் அதுக்கே செலவு பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது இனி வருங்காலத்துல எண்ணற்ற திட்டங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்டுட்டு செயல்படுத்த தயாரா இருக்கோம். அதுக்கு அடுத்த வருடம் 40 - 50 கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டுள்ளது. அதுக்கு அடுத்த வருடம் சொல்றீங்களா, வருடத்துக்கு 100 கோடி அது நடக்க வைக்கிறது. அது நடக்கணும்னா நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமூகத்தையும் சமூகத்தை சார்ந்த மற்றவர்கள் இருக்காது. இன்னைக்கு நேற்று ஏதோ இங்க வேலை செய்து கொஞ்சம் அடிபட்டுச்சு.
இந்த பேரவை பிரதிநிதிகள் 2 பேரை நீங்க தேர்வு செய்தீங்கன்னா வருங்காலத்துல 100 கோடி ரூபாய் இயர் வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவிட திட்டம், தொலைநோக்கு பார்வை சொன்னார் ஆராய்ச்சி தலைவர், தொலைநோக்கு பார்வை, செயல்திறன், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் தொலைநோக்கு பார்வையோட 2027-28 100 கோடி ரூபாய் திட்டத்தை இப்பே விதைத்து விட்டோம். அந்த விதை செடியாக மாறி மரமாக வளர்ந்து நம் மக்களுக்கு பயன்பெற விடாமல் விடமாட்டோம்.